நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் இலக்கணத்தில், அதாவது பொது தமிழில் வரக்கூடிய இலக்கணம் 3 பகுதிகளை பார்க்க போலும். எளிமையானவை. இடக்கர அடக்கல். நல்லோர் அவையில் சொல்லத்தகாத சொல்லை மறைத்து அடக்கி நாகரிகமான சொல்லால் அப்பொருளை சுட்டுதல் இடக்கர அடக்கம் எனப்படும். எடுத்துக்காட்டு: கண் கழுவினான், காலை கடன் முடித்தான், கான் கழுவி வந்தான். அதாவது பெரியோர் முன்னாடி மூஞ்சி அலம்புன்னு சொன்னா அது மரியாதை இருக்காது. அதனால கண் கழுவினான் சொல்றது. அதுபோல அவுட் சைடு போயிட்டு வந்தோம் சொன்னா அது நல்லா இருக்காதுங்கிறதுக்காக காலை கடன் முடித்தான் என்பது. அதுமாரி கொல்லைக்கு போயிட்டு வந்தோம்ங்கிறத கால் கழுவி வந்தான். பெரியோர் அவையில நாகரிகமாக சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் இடக்கர அடக்கம் எனப்படும். அடுத்து மங்களம். மங்களம்னாலே சிறப்பானதுன்னு பேரு. மங்களம் இல்லாததை மங்களமாக கூறுதல் தமிழரோட கலாச்சாரம். எடுத்துக்காட்டு: இறந்தவரை துஞ்சினார் என்பது, சுடுகாடை நன்காடு என்பது, தாலி அருந்தது என்பதை தாலி பெருக்கிற்று என்பது. இதெல்லாம் மங்களமில்லாத வார்த்தைகளை மங்களமாக கூறுதல். இன்னைக்கும் இறந்தவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு சமயத்திற்கு தகுந்த மாரி இறைவனடி சேர்ந்தார், பரலோகம் அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார் என கூறக்கூடிய அனைத்துமே இறந்த நிலையை தான் கூறுகிறது. இவைகள் அனைத்தும் மங்களமான வார்த்தைகளாக நாம் கூறக்கூடியவை. மங்களமில்லாத வார்த்தைகளை மங்களமாக கூறுதல் ஆகும். அடுத்து குழுவுக்குறி. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு மட்டுமே ஒரு பொருள் விளங்கும் சொல் குழுவுக்குறி பேரு. எடுத்துக்காட்டு: பொன்னை, அதாவது தங்கத்தை, பரி என பொற்கொள்ளரும், பணத்தை வெள்ளையப்பன் என அழைப்பதும் இந்த குழுக்குறியில வரும். சில நண்பர்களை கூட சொல்லும்போது அந்த நண்பர்கள் அவங்களுக்குள்ளார சில குழுக்குறியை வச்சுக்கிட்டு பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் தேர்வில் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. டிஎன்பிசி குரூப் 4 விஏஓ தேர்வில் பொது தமிழ் இலக்கண பகுதியில் இடக்கர அடக்கல், மங்களம், குழுவுக்குறி இந்த 3ல் ஒரு வினா அல்லது 2 வினா வருவதற்கு நிச்சயமான வாய்ப்புகள் உள்ளது. எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.